இன்னைக்கு காலையில இருந்து இந்த கரண்ட்டுக்கு எனக்கு ஒரே கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி இருந்தது. கரெக்டா கிச்சனுக்குள்ள வரும்போது கரண்ட் போயிருச்சு. போனா ஒரே தான் இல்ல, போய் வந்துட்டே இருந்தது. இப்போ என்னடா பண்றது? இன்னைக்கு நம்ம மெனு வேற பேன் கேக் ஆச்சே. கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஓல்ட்டுதேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, இந்த உளுந்து கஞ்சி ரெடி பண்ற வரைக்கும் டயம். இல்லனா இந்த மினி இட்லி மினி தோசை மாதிரி ஏதாவது ஒன்று ஊத்தி கொடுத்துடலாம் பொடி வச்சுன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கப்பே கரண்ட் வந்தது. அதுல அப்படியே அவசரமா ஜார் எடுத்து இந்த வாழைப்பழத்தை உரிக்கும் போது லைட்லாம் பிளிங்க் ஆகி வருது. என்னத்த சொல்றதோ தெரியல. காலங்காத்தாலே நம்மள ஒரு பதட்டமான மூட்லயே வச்சிருக்காங்களே. பண்ண டே ஸ்டார்ட் ஆச்சு. எப்படியோ வெற்றிகரமா அரைச்சி எடுத்துட்டு சும்மாவே காலையில நேரத்துல கிச்சனே போர்க்களமா இருக்கு. இதுல இந்த கரண்டோட வேற ஒரே அக்க போறாதா இருக்கு. எப்படியோ ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஊத்தி எடுத்துட்டு செகண்ட் பேட்ச் ஊத்தும் போது கரண்ட் போயிருச்சு. இதுக்கப்புறமா நீ வந்தா என்ன வரலனா என்ன அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு கூட மெயின் சொல்யூஷனா கமெண்ட்ல இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்களுக்கு வாய்ப்புள்ள ராஜா கதை தான். ஏன்னா நாங்க அடிக்கடி வீடு மாற வேண்டியதா இருக்கும். அதுலயும் ஊரா ஸ்டேட்டா தாவ வேண்டியதா இருக்கும். இன்னொன்னு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளண்டர் ஒன்னு இருக்கு. அது வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது எந்த பிராண்ட்ல நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். பை.